Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய பேரனும் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மகனுமாகிய நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாறு. நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு குர்ஆனிலே 12வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா யூசுப் மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. யூசுப் நபியை பற்றி அனைத்து வரலாற்று குறிப்புகளையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு அத்தியாயத்திலேயே குறிப்பிட்டுள்ளான். மேலும் யூசுப் நபியின் வரலாற்றை அழகிய வரலாறு எனவும் அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றான். நபியே, வஹியின் மூலம் நாம் உமக்கு அறிவிக்கும் இந்த குர்ஆனின் மூலம் சரித்திரங்களில் மிக்க அழகானது ஒன்றை உமக்கு நாம் வர்ணிக்கின்றோம். இதற்கு முன்னர் நிச்சயமாக நீர் இதை அறியாதவராகவே இருந்தீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு 12வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு 2 மனைவிகள். யூசுப் நபியும் அவருடைய சகோதரருமான புன்யாமீனும் 2ஆம் தாரத்து குழந்தைகள். மற்றைய 10 சகோதரர்களும் முதல் தாரத்து பிள்ளைகள். இதனால்தான் முதல் தாரத்து பிள்ளைகள் 2ஆம் தாரத்து பிள்ளைகளான யூசுஃபின் மீதும் அவருடைய சகோதரர் புன்யாமீனின் மீதும் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள். தங்கள் தந்தை இந்த இருவரின் மீது தான் அதிகமாக பாசம் வைத்துள்ளார் என நினைத்து தன் தந்தையின் மீதும் அவர்கள் கோபம் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பின்வருமாறு அறிவிக்கின்றான். யாக்கூப் நபி தன் 12 மகன்களுள் யூசுஃபையும் புன்யாமீனையும் அதிகமாக நேசிப்பதை கண்ணுற்ற மற்ற மகன்கள் பொறாமை கொண்டு, நாம் பலசாலிகளாக இருந்தும் யூசுஃபும் அவருடைய சகோதரருமே நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றார்களே, இதில் நம் தந்தை நிச்சயமாக பகிரங்கமான தவறிலேயே இருக்கிறார். இவ்வாறு அல்லாஹு தாலா குர்ஆனிலே 12வது அத்தியாயத்தில் அவர்கள் சகோதரர்கள் கூறுவதை அல்லாஹ் விவரிக்கின்றான். அடுத்ததாக யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதில் 11 நட்சத்திரங்களையும் சூரியனும் சந்திரனும் தமக்கு பணிவதாக கனவு கண்டார். இவர் இந்த கனவை தன் தந்தையிடம் கூறினார். அப்போது அதனுடைய உண்மை நிலையை அறிந்த யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள், இந்த செய்தியை உன் சகோதரர்களிடம் சொல்லாதே என எச்சரித்தார். இந்த கனவின் உண்மை நிலை என்னவென்றால், எதிர்காலத்தில் யூசுப் நபி அரசராகவும் அவருடைய தாயும் தந்தையும் அவருடைய மற்ற 11 சகோதரர்களும் அவருக்கு கீழ் இருப்பார்கள் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். இதனை தெரிந்து கொண்டால் அவருடைய சகோதரர்கள் யூசுப் நபிக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டம் செய்து விடுவார்கள் என்று யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் பயந்ததனால் இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். யூசுப் நபி யாக்கூப் நபியாக தம் தந்தையை நோக்கி, என் தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிய மெய்யாகவே நான் கனவு கண்டேன் என்று கூறிய சமயத்தில் யாக்கூப் நபி யூசுஃபை நோக்கி, என் அருமை குழந்தையே, நீ கண்ட இந்த கனவை உன் சகோதரர்களிடம் கூறாதே. அவ்வாறு கூறினால் அவர்கள் உமக்கு ஏதேனும் தீங்கிழைக்க சதி செய்வார்கள். ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாவான். சதி செய்யுமாறு அவர்களை அவன் தூண்டிவிடுவான் என்றும் கூறினார். இவ்வாறு அல் குர்ஆனிலே அல்லாஹ் 12வது அத்தியாயம் 4 மற்றும் 5வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். யூசுப் அலையின் மீதும் அவருடைய சகோதரரின் மீதும் அவர்களின் தந்தையான யாக்கூப் அலை அதிக அளவிற்கு பாசம் காட்டியதால் அவர்களுடைய மூத்த தாரத்து புதல்வர்கள் 10 பேரும் பொறாமை கொண்டு யூசுப் அலை அவர்களை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். இதன்படி சிலர் அவரை கொலை செய்து விடலாம் என்றும், இன்னும் சிலர் அவரை ஆழமான கிணற்றில் நாம் தள்ளிவிட்டு விடலாம் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர்களுள் ஒருவர் கூறினார், யூசுஃபை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் அவருக்கு ஏதேனும் கேடு செய்தே ஆக வேண்டும் என்று கருதினால் ஆழமான ஒரு பால் கிணற்றில் அவரை எரிந்து விடுங்கள். வழிப்போக்கரில் எவரேனும் அவரை கிணற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடும் என்றும் கூறினார். தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யூசுஃபை தங்களுடன் விளையாட அனுப்புமாறு தம் தந்தை யாக்கூபிடம் அவருடைய சகோதரர்கள் 10 பேரும் வேண்டினார்கள். யாக்கூப் அலை முதலில் அனுப்ப பயந்தாலும் அவர்கள் யூசுப் அலை அவர்களை மிகவும் நாங்கள் கவனமாக பார்த்து கொள்வோம் என்று உத்தரவாதம் கொடுத்ததால் கவலை நிறைந்த மனதோடு தன் மகன் யூசுஃபை அவர்களுடன் அவர் அனுப்பி வைத்தார். அவருடைய அந்த சகோதரர்கள் தங்களுடைய திட்டத்தின்படி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களை அழைத்து சென்று ஆழ்கிணற்றில் போட்டுவிட்டார்கள். பின்னர் தங்கள் தந்தையிடம் ஓடி வந்து, நீங்கள் பயந்தது போன்றே ஓநாய் அவர்களை கடித்துவிட்டது என்று பொய்யான ஒரு இரத்தத்தை சட்டையில் தேய்த்து கொண்டு வந்து காண்பித்தார்கள். இந்த பொய்யை நம்ப மறுத்த யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள், நான் என்னுடைய பொறுப்பை அல்லாஹ்விடம் சாட்டுவிட்டு அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்றும் கூறினார்.
யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களை கிணற்றில் போட்ட பிறகு அந்த வழியே வந்த பயண கூட்டத்தினர் தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை கிணற்றில் விட்டார்கள். அப்பொழுது கிணற்றுக்குள் இருந்த யூசுப் அவர்களை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் அடிமைகளை விற்று பணம் சம்பாதிக்கும் காலம் அன்றைய காலமாக இருந்தது. எனவே யூசுப் அவர்களை விற்று பணம் சம்பாதிக்கும் விருப்பத்தில் கிணற்றிலிருந்து அவரை காப்பாற்றி தங்களுடன் கொண்டு சென்று எகிப்தில் உள்ள ஒருவரிடம் அவரை விலைக்கு விற்றுவிட்டார்கள். அல்லாஹு திருக்குர்ஆனிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறான்: அவரை வாங்கியவர்கள் அவரை எகிப்துக்கு கொண்டு வந்து அந்த நாட்டு அதிபதியிடம் விற்றுவிட்டார்கள். எகிப்தில் அவரை வாங்கியவர் தன் மனைவியை நோக்கி, நீ இவரை கண்ணியமாக வைத்துக்கொள், அவரால் நாம் நன்மை அடையலாம் அல்லது அவரை நம் வளர்ப்பு மகனாக்கி கொள்ளலாம் என்றும் கூறினார். யூசுப் அந்த ஊரில் ஆதிக்கம் செலுத்துவதற்காகவும் முன்னர் அவர் கனவு கண்டது போன்று அந்த கனவுகளின் வியாக்கியானங்களை அவருக்கு கற்பிப்பதற்காகவும் இவ்வாறு நாம் அவருக்கு வசதிகளை செய்தோம். அல்லாஹு தன் காரியத்தை நிறைவேற்றுவதில் அனைவரையும் மிகைத்தவனாவான். ஆனால் மனிதர்களுள் பெரும்பாலானோர் இதனை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் பருவ வயதை அடைந்ததும் அவரை யார் விலைக்கு வாங்கி வளர்த்து வந்தாரோ அவருடைய அந்த மனைவியே யூசுப் அவர்களுடைய அழகில் மயங்கி அவரை தவறான வழிக்கு அழைத்த போது மனிதன் என்ற அடிப்படையில் உள்ளத்தில் சிறிது சலனம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் அருளால் உடனடியாக தம்மை அவர் கட்டுப்படுத்தி கொண்டார். என்றாலும் அந்த பெண்ணிடமிருந்து தம்மை தற்காத்து கொள்ள அந்த இடத்தை விட்டு நகர முயன்றார். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறான்: அவர் இருந்த வீட்டின் எஜமானி அவரை காதலித்து தன்னை அலங்கரித்து கொண்டு எல்லா கதவுகளையும் மூடிட்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு அவரை வா என்று அழைத்தாள். அதற்கு அவர், என்னை அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக, நிச்சயமாக என் எஜமானனாகிய உன் கணவர் என்னை மிகவும் அன்பாகவும் கண்ணியமாகவும் வைத்திருக்கின்றார். இத்தகைய நன்மை செய்பவர்களுக்கு துரோகம் செய்யும் அநியாயக்காரர்கள் நலம் பெற மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். அவள் அவரை நாடினாள், அவரும் அவளை நாடினார். தன் இறைவனுடைய எச்சரிப்பை அவர் கண்டிராவிட்டால் அவர் தவறு செய்திருப்பார். எனினும் கெட்ட செயல்களிலிருந்தும் மானக்கேடான செயல்களிலிருந்தும் அவரை திருப்பி விடுவதற்காக நாம் அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்தோம். நிச்சயமாக அவர் தம் உண்மையான பரிசுத்தமான அடியார்களுள் ஒருவராக இருந்தார் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு 12வது அத்தியாயத்தில் 22, 23, 24வது வசனங்களில் அறிவிக்கின்றான். யூசுப் அவர்களின் அழகில் மயங்கிய அந்த பெண்ணிடமிருந்து தம்மை காத்து கொள்வதற்காக வாசலை நோக்கி அவர் ஓடிய போது அந்த பெண் அவருடைய சட்டையை பிடித்து இழுத்தாள். அவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்து விட்டது. இதை அந்த பெண்ணின் கணவர் கண்டுவிட்டார். உடனே அவள் தன் மீது உள்ள தவறை மறைப்பதற்காக யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களின் மீதே பழியை போட்டுவிட்டாள். என்றாலும் உண்மை நிலை வெளிப்படவே ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் அவளை இழிவாக பேசினார்கள். அந்த அறையின் வாசலில் அவளுடைய கணவர் நின்று கொண்டிருப்பதை கண்ட அவள் பயந்து தான் தப்பித்து கொள்ள கருதி அவரை நோக்கி, உன் மனைவிக்கு தீங்கிழைக்க கருதி அவனுக்கு சிறையில் இடுவதா அல்லது துன்புறுத்துகின்ற வேதனையை தருவதை தவிர வேறு தண்டனை ஏதேனும் உண்டா என்று கேட்டாள். யூசுப் அதனை மறுத்து, அவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார். இதற்கிடையில் அங்கிருந்த அவளுடைய குடும்பத்திலுள்ள ஒருவர் இதற்கு சாட்சியமாக கூறினார். அவருடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் இவள் உண்மை கூறுகிறாள் என்று அர்த்தம். ஒருவேளை யூசுப் அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் இவள்தான் பொய் கூறுகிறார், யூசுப் உண்மையானவர் என்றார். ஆகவே அவளுடைய கணவர் யூசுஃபுடைய சட்டையை கவனித்ததில் அது பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை கண்டதால் தன் மனைவியை நோக்கி கூறினார், நிச்சயமாக இது பெண்களாகிய உங்களுடைய சதிதான், நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானது என்று கூறினார். யூசுஃபை நோக்கி கூறினார், யூசுஃபே, நீர் இதை இத்துடன் விட்டுவிடுவீராக, இதை பற்றி எவரிடமும் நீர் கூற வேண்டாம் என்று கூறி மீண்டும் அவளை நோக்கி, நீ உன் பாவத்திற்கு மன்னிப்பு தேடிக்கொள், நிச்சயமாக நீதான் குற்றம் செய்திருக்கிறார் என்று தன் மனைவியை நோக்கி அந்த அதிபதி கூறினார். இந்த விஷயம் வெளியில் பரவ அந்த பட்டணத்தில் உள்ள பெண்கள் பலரும் இதனை இழிவாக கருதி, அதிபதியுடைய மனைவி தன்னிடம் உள்ள அடிமையான ஒரு வாலிபனையே தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள், காதல் அவளை மயக்கிவிட்டது, நிச்சயமாக அவள் மிக தவறான வழியில் இருப்பதையே நாங்கள் காண்கிறோம் என்று இழிவாக பேச தொடங்கிவிட்டார்கள். தன்னை கேவலமாக பேசிய அந்த நகரத்தில் உள்ள பெண்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அந்த அதிபதியுடைய மனைவி முடிவெடுத்தாள். யூசுப் அவர்கள் பேரழகில் தான் மயங்கியதை போன்றே அந்த நகர பெண்களும் மயங்குகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அந்த பெண்களை எல்லாம் அவள் விருந்துக்கு அழைத்து யூசுப் அவர்களை அவர்களின் முன்பு நடமாடச் செய்தாள். அந்த பெண்களின் இந்த எளிமொழிகளை அவள் செவியுறவே அந்த பெண்களுக்காக ஒரு விருந்து சபையை கூட்டி அதற்கு அவர்களை அழைத்து வந்து ஒவ்வொருத்திக்கும் ஒரு கனியையும் அதனை அறுத்து புசிக்க ஒரு கத்தியையும் அவர்களுடைய கையில் கொடுத்தார்.
யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களை அலங்கரித்து அந்த பெண்களின் முன்னே வரும்படி அவள் கட்டளையிட்டாள். அவரை அந்த பெண்கள் காணவே அவருடைய அழகை கண்டு அவரை மிக்க உயர்வானவராக எண்ணி மெய்மறந்து கனியை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களையே அவர்கள் அறுத்து கொண்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் மனிதரே அல்ல, இவர் அனைவரின் மனதையும் கவரக்கூடிய அழகு வாய்ந்த ஒரு வானவர் தான் என்றும் கூறினார்கள். அதற்கு அவள் கூறினாள், நீங்கள் எவரை பற்றி என்னை நிந்தித்தீர்களோ அவர்தாம் இவர். நிச்சயமாக நான் இவரை எனக்கு இசையும்படி வற்புறுத்தினேன் தான். எனினும் இவர் தப்பிக்கொண்டார். இனியும் இவர் நான் கூறுவதை செய்யாவிட்டால் நிச்சயமாக இவர் சிறையிலிட்டு சிறுமைப்படுத்தப்படுவார் என்றும் கூறினாள். அதற்கு அவர் கூறினார், என் இறைவனே, அவர்கள் என்னை அழைக்கும் இந்த தீரிய காரியத்தை விட சிறையே எனக்கு விருப்பமானது. ஆகவே இந்த பெண்களின் சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாற்றி கொள்ளாவிட்டால் இந்த பெண்களிடம் சிக்கி பாவம் செய்யும் அறிவியினர்களில் நானும் ஒருவனாகி விடுவேன் என்று யூசுப் அலை அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார். யூசுப் அலை அவர்களின் பிரார்த்தனையை ஏற்ற அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றுவதற்காக அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பின்பும் அமைச்சரவையை சார்ந்தவர்கள் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினான். அதன் அடிப்படையில் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய முதல் பகுதியை நம்ம பார்த்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதோடைய இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.